திருச்செந்தூர் அருகே தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் வீட்டில் 25 பவுன் தங்க நகை, ரூபாய் 54,000 ரொக்க பணத்தை மர்ம நபர் கொள்ளையடித்து செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் கிரில் கேட் மற்றும் கதவை உடைத்து கொள்ளையடிக்க முகுந்த மர்ம நபர்கள் தூத்துக்குடியில் பரபரப்பு. திருச்செந்தூர் அருகே தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் வீட்டில் 25 பவுன் தங்க நகை, ரூபாய் 54,000 ரொக்க பணத்தை மர்ம நபர் கொள்ளையடித்து செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. திருச்செந்தூர் அருகே சிவந்தி நகரில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் சதீஷ் என்பவர் சொந்த வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். கடந்த 22ஆம் தேதி குடும்பத்துடன் சென்னை சென்றுள்ளார். 23ஆம் தேதி காலையில் அவரது வீட்டிற்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் தயார் செய்யும் பெண்கள் வந்துள்ளனர். அப்போது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு இருந்தது தெரியவந்தது. இது குறித்து தகவல் சதீஷ்க்கு தெரிய வந்ததும் வீட்டில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமராவை தனது செல்போனில் ஆய்வு செய்துள்ளார். அப்போது சுமார் 45 வயது மதிக்கத்தக்க ஆண் முகமூடி, கையுறை அணிந்து கையில் இரும்பு கம்பியுடன் வீட்டு மாடிக்கு சென்று அங்குள்ள கதவை உடைத்து பீரோவில் உள்ள ரொக்க பணத்தை திருடிவிட்டு பின்னர் கீழ்தளத்தில் உள்ள வீட்டிற்கு வந்து முன்பக்க கதவை உடைத்து வீட்டிற்குள் சென்று பீரோவை உடைத்து பீரோவில் இருந்த ரொக்க பணம், பவுன், தங்க நகைகளை திருடி சென்ற காட்சிகள் பதிவாகி இருந்தது. இதனையடுத்து சதீஷ் ஊர் திரும்பி உள்ளார். வீட்டிற்குள் வந்து பார்த்தபோது மாடியில் உள்ள பீரோவில் ரூபாய் 12,000 ரொக்க பணமும், கீழ்தளத்தில் உள்ள வீட்டில் உள்ள பீரோவில் 25 பவுன் தங்க நகை மற்றும் ரூபாய் 42,000 ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. இது குறித்து தகவல் தெரிந்து வந்த தாலுகா போலீசார் விசாரணை நடத்தினர். திருச்செந்தூர் அருகே உள்ள சிவந்தி நகர், குறிஞ்சி நகர் ஆகிய பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக தொடர் திருட்டு சம்பவம் நடைபெற்று வருகிறது. இதனால் போலீசார் இரவு ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் கிரில் கேட் மற்றும் கதவை உடைத்து கொள்ளையடிக்க முகுந்த மர்ம நபர்கள் தூத்துக்குடியில் பரபரப்பு. தூத்துக்குடியில் சிதம்பர நகர் 1வது தெருவில் அமைந்துள்ளது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கிளை. கடந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் வங்கி பூட்டி இருந்தது. இந்நிலையில் நேற்று திங்கட்கிழமை காலை வங்கிக்கு ஊழியர்கள் வந்து பார்த்தபோது வங்கியின் முன்வாசல் பகுதியில் அமைந்துள்ள கிரில் கேட் உடைக்கப்பட்டு அதற்கு அடுத்ததாக இருந்த கதவும் உடைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து வங்கியின் சீனியர் மேலாளர் அனுகிரகா தென்பாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். உடனடியாக அங்கு வந்த காவல்துறையினர் மற்றும் தடவியல் பிரிவினர் வங்கியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு சோதனை செய்தலில் ஞாயிற்றுக்கிழமை இரவு மர்ம நபர் ஒருவர் வங்கியின் வாசல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கிரில் கேட் மற்றும் கதவை உடைத்து வங்கியின் உள்ளே புகுந்து கொள்ளையடிக்க முயன்று இருப்பது தெரிய வந்தது. ஆனால் வங்கியில் மர்ம நபர் கொள்ளையடித்து செல்ல பணமோ நகையோ எதுவும் அவரது கையில் சிக்காததால் ஏமாற்றத்துடன் மர்ம நபர் வங்கியை விட்டு வெளியேறுவது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து காவல்துறையினரிடம் வங்கி மேலாளர் அனுகிரகா அளித்த புகாரின் அடிப்படையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் கதவை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையடிக்க முயன்ற மர்ம நபரை தென்பாகம் காவல்துறையினர் மற்றும் தனிப்படையினர் தேடி வருகின்றனர். மேலும் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஒருவருக்கு மட்டும் தொடர்பு உள்ளதா அல்லது வேறு ஏதேனும் வங்கி கொள்ளை கும்பல் இந்த கொள்ளை முயற்சி சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடியில் வங்கியின் கதவை உடைத்து கொள்ளை முயற்சி நடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் உறுதியாக வெற்றி பெறும் என்று டிடிவி தினகரன் கூறியுள்ளார். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நேற்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சுவாமி தரிசனம் செய்து இரவு ராக்கால அபிஷேகத்திற்கு பால் வழங்கி விழாவில் கலந்து கொண்டு மூலவர் மற்றும் சண்முகரை வழிபட்டார். பின்னர் சூரசம்ஹார மூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தார்.
பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: எடப்பாடி பழனிசாமி தன்னை தலைவர் என போட்டுக்கொண்டால் தலைவராக முடியாது. கட்சியை அபகரித்து வைத்திருப்பவர்கள் தலைவராக முடியுமா? எம்ஜிஆர், ஜெயலலிதா கட்டிக்காத்த இந்த இயக்கம் இன்று பலவீனமாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான சிலரின் சுயநலத்தினால், பதவி வெறியால், துரோக புத்தியால் அதிமுக வியாபார நிறுவனமாக செயல்படுகிறது. பழனிசாமியின் 4 ஆண்டுகால ஆட்சி மீதான கோபத்தின் காரணமாகவும் திமுக திருந்தியிருக்கும் என்றும் தான் மக்கள் திமுகவிற்கு வாக்களித்தார்கள். ஆனால் திமுக 90% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் வியாபாரம் ஆளும் கட்சியினரின் உதவியுடன் நடைபெற்று வருகிறது. எடப்பாடி பழனிசாமியும் திமுகவும் கள்ள உறவு வைத்துக்கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்று வேலை பார்த்தனர். இன்று துரோகம் செய்வதற்காகவே ஒரு கும்பலால் பயன்படுத்தப்படுகிறது. அதிமுகவை அழிக்க நினைக்கும் கட்சி பாஜக அல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் உறுதியாக வெற்றி பெறும். வாக்கு சதவீதமும் அதிகமாக இருக்கும். பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக 40 தொகுதிகளிலும் 3வது இடத்திற்கு தள்ளப்படும். இவ்வாறு அவர் பேசினார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பல இடங்களில் அதிகரித்துள்ளது. வாக்கு சதவீதம் எதிர்பார்த்ததை விட அதிகரிக்கும் நம்பிக்கை உள்ளது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து கொண்டு போவது கவலை அளிக்கிறது. குறிப்பாக கடந்த ஒரு வாரத்தில் ஒரு 4 மாவட்டங்களில் பல சம்பவங்கள் நடந்திருப்பதை தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் பார்ப்பது வேதனையாக இருக்கிறது. போதைப் பொருள் நடமாட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அரசாக இந்த அரசு செயல்பட தவறி இருக்கிறது. ஆக்கப்பூர்வமான பணியை அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த அரசு செய்யவில்லை என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதன் காரணமாக சட்டம் ஒழுங்கு மேலும் தமிழகத்தில் தொடர்ந்து சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அரசு தயவு செய்து விழித்து கொள்ள வேண்டும். இளைஞர்கள் தவறான பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் பள்ளிகள், கல்லூரிகள் துவங்குவதற்கு முன் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது உங்களது கடமை என்பது பெற்றோர்களுடைய கருத்தாக இருக்கிறது, மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. பறவை காய்ச்சல் தடுப்பதற்கான அனைத்து பணிகளையும் சுகாதாரத்துறை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மேகதாது அணை குறித்து சர்வசாதாரணமாக அறிக்கையை கர்நாடக மாநிலத்தினுடைய முதல்வரும் துணை முதல்வரும் பத்திரிகையாளர்களிடம் வெளிப்படையாக பேசுவது மிகவும் வேதனைக்குரிய ஒன்று.